வானில் பறப்பதற்காக மனிதன் ஏராளமான பரிசோதனைகளை நடத்தியிருக்கின்றான். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன் உலகின் முதல் விமானம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மிக நுட்பமான விமானங்களை தயாரிக்க ஏராளமான விஞ்ஞானிகள் பெரும் முயற்சி எடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் இன்றைக்கு மிக நவீனமான விமானங்கள் அற்புதமான டிசைனிங்குகளோடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பறப்பது ஒரு மகத்தான ஆற்றல்தான். எவ்வளவு சிறப்பான வடிவத்தில் விமானத்தை உருவாக்க முடிகிறதோ அதற்கொப்பவே அதன் உபயோகம் அமையும். காற்றில் நிலையாக நின்று பறக்கவும் நாடிய இடத்தில் தரையிறங்கவும் முடியும் என்பது பறப்பதைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதன் காரணமாகத்தான் பல்வேறு விதத்தில் நிலைமாறி பறக்கும் ஆற்றல் கொண்ட விமானங்களை மனிதன் டிசைன் செய்திருக்கின்றான். காற்றில் நடுவில் நிலைத்து நின்று பறக்கவும் சட்டென்று மேல் நோக்கி எழும்பவும் ஹெலிகாப்டர்களால் முடியும். யுத்த களங்களில் முக்கியத்துவம் மற்றும் தேவைகளை கவனத்தில் கொண்டு ஹெலிகாப்டர்களின் டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காகவே பல அரசாங்கங்கள் தங்களின் பட்ஜெட்களில் பெரும் தொகைகளை ஒதுக்குகின்றன. இப்படி இருக்க சமீபத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சிகள் புதியதொரு அற்புதத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. நவீன ஹெலிகாப்டர்களின் பறக்கும் டெக்னாலஜியை ஒரு பெரிய தும்பியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹெலிகாப்டர்கள் மிகவும் அற்பமானவையே எனும் உண்மை வெளிப்பட்டுள்ளது. பெரிய தும்பியினுடைய டிசைனிங் மனிதன் இதுவரை உருவாக்கியுள்ள பறக்கும் விஞ்ஞான வித்தைகளை பன்மடங்கு தோல்வியடைய செய்யக்கூடியதாகும். இக்காரணத்தால் உலக பிரசித்தி பெற்ற சிகோர்ஸ்கை எனும் வகை ஹெலிகாப்டர்கள் பெரிய தும்பியை மாடலாக கொண்டே உருவாக்கப்படுகின்றன. இந்த புரொஜெக்டிற்காக பெரிய தும்பியின் உடல் மற்றும் பருமன், அளவுகள், அசைவுகளின் இமேஜ்களை பிரத்யேகமாக கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வழியாக கற்றுக்கொள்கிறது ஒரு IBM கம்பெனி. பெரிய தும்பியின் பறக்கும் ஆற்றலை உபயோகித்தே சிகோர்ஸ்கை வகை மாடல் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் மனிதன் பிளான் செய்ததை விட மிகைத்த டிசைனிங்கை ஒரு சிறிய ஜீவியில் நாம் காண்கிறோம். பெரிய தும்பியின் பறக்கும் விஞ்ஞான ஆற்றலும் அதன் சிறகுகளின் டிசைனிங்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக்குகின்றது. அதாவது அல்லாஹுவின் படைப்பு மகத்துவத்தையும் அவனது அற்புதமான டிசைனிங்கையும். பெரிய தும்பிக்கு தனது நடவடிக்கைகளை வேகமாக மேற்கொள்ள உதவும் வகையிலான 2 ஜோடி சிறகுகள் உண்டு. 100 மீட்டர் செல்லுகின்ற ஒரு ஒலிம்பியன் அத்லட்டிக்கிற்கு மணிக்கு 39 கிலோமீட்டர் எனும் வேககதியில்தான் ஓட முடியும். மிகச் சிறப்பான பறக்குதலுக்கு மற்றொரு திறனும் வேண்டும். கூர்மையான பார்வை திறன் இன்றி பறப்பது மிகவும் அபாயமானதாகும். அதனால் நவீன விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானவெளியின் உயர்வான காட்சிகளை காணும் வகையில் நன்கு திட்டமிடப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தும்பிக்கும் உன்னதமானதொரு பார்வை திறனுண்டு. அவைகளுக்கு 30,000 நுட்பமான கண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கண்ணும் பல்வேறு பாயிண்டுகளை இலக்காக்கிக் கொள்கின்றன. இந்த கண்களால் காணும் ஒவ்வொரு விபரமும் பெரிய தும்பியின் மூளைக்கு சென்று கம்ப்யூட்டர்களுக்கு இணையான ப்ராசஸிங்கை நடத்துகின்றன. பெரிய தும்பிக்கு இந்த அமைப்பிலான மிக கூர்மையான பார்வை திறன் இருக்கிறது. சௌகரியம் போல பறந்து செல்வதற்கான ஆற்றலுக்காக ஹெலிகாப்டர்களை விட மிகைத்த வடிவமைப்பு கொண்டதுதான் பெரிய தும்பியுடைய உடலமைப்பாகும். உதாரணமாக
எதிர்பாராத விதமாக எதிர் திசையிலிருந்து வருகின்ற மற்றொரு பொருள் மிகவும் நெருக்கமாக வருகின்ற போதும் கூட தனது வழியை உடனே மாற்றிக்கொள்ள அவைகளால் முடியும். பெரிய தும்பி 2 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஒன்று பலமாக வீசியடிக்கும் காற்று, மற்றொன்று வேட்டையாட வரும் பறவைகள். மிக தந்திரமாக அவைகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதில் இந்த சிறிய ஜீவிகள் வெற்றி பெறுகின்றன. பைலட்கள் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவெனில், தேவையான போது இவ்வாறு சௌகரியம் போல் ஒளிந்து மறைவதாகும். ஒருமுறை இவ்வாறு ஒளிந்து மாறியதற்கு பிறகு விமானத்திற்கும் பறக்கும் ஸ்தானத்திற்கும் இடையிலுள்ள பொசிஷனின் வித்தியாசத்தை அறிந்து கொள்வது சிரமமாகும். ஒரு சாகசத்திற்கு பிறகு விமானிக்கு விமானத்தின் மேல் பகுதி எது கீழ்ப்பகுதி எது என்பதை கிரகித்துக் கொள்ள முடியாமல் விபத்து நேர்ந்துவிடும். இதனை எதிர்கொள்ள விஞ்ஞான நிபுணர்கள் கண்டுபிடித்த கருவிதான் பைரோஸ்கோப். விண்வெளியின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கோடு, அதாவது படுக்கை வசமான ஒரு கோடு இதில் உண்டு. விண்வெளியின் சரியான நிலையை இந்த படுக்கை வசமான கோட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து விமானத்தின் ஒவ்வொரு நிமிடத்தின் பொசிஷனையும் இவ்வாறு அறிந்து கொள்ள முடிகிறது. விஞ்ஞான நிபுணர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்த இந்த கருவியின் அமைப்பை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னிருந்தே பெரிய தும்பிகள் உபயோகித்து வருகின்றன. பெரிய தும்பியின் கண்களுக்கு மேலே மிகச் சரியானதொரு படுக்கை கோடு அமைக்கப்பட்டுள்ளது. எந்த கோணத்தில் பறந்தாலும் அதன் தலையை படுக்கை கோட்டிற்கு சமமாக வைத்துக்கொள்ள அவைகளால் முடியும். பறக்கும்போது தும்பியினுடைய உடல் வித்தியாசமாக திரும்புகின்ற போது உடலுக்கும் தலைக்கும் இடையிலுள்ள ரோமங்கள் தளர்வாக நிற்கவும் செய்யும். இந்த ரோமங்களின் அடிபாகத்தில் உள்ள உணர்வு நாளங்கள் பெரிய தும்பியினுடைய பறக்கும் இயக்கங்களுக்கு அவ்விடத்தின் காற்று அழுத்தத்தை பற்றிய அறிவை தருகிறது. இதனால் அவைகளின் பறக்கும் இயக்கங்களுக்கு சிறகடிப்பின் எண்ணிக்கையையும் வேகத்தையும் சுயமாகவே ஒழுங்குபடுத்திக் கொள்ள சாத்தியமாகிறது. மிகவும் சிரமம் நிறைந்த ஒளிந்து மாறி பறக்கும் தருணத்தில் கூட பெரிய தும்பிக்கு திசையோ நிலைப்பாடோ தவறிப்போவதே இல்லை. இந்த அமைப்பு நிச்சயமாக ஒரு அற்புதமான என்ஜினியரிங்கின் செயல் வடிவமேயாகும். இங்கே அறிவுள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு இருக்கும் இந்த குறைபாடற்ற அமைப்பு பற்றி எந்த ஒரு அறிவும் பெரிய தும்பிக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த தும்பியின் உடலில் இவ்வளவு நுட்பமானதொரு பறக்கும் முறையை அமைத்து அறிஞர்களான இன்ஜினியர்களுக்கும் கூட அவைகளை மாடலாக்கியது யார்? பரிணாமவாதம் என்பது உயிர்களின் எல்லா உண்மைகளையும் இயற்கை மூலம் விளக்க முயற்சி செய்யும் ஒரு சித்தாந்தமாகும். ஆனால் முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை தர இந்த சித்தாந்தத்தினால் முடியவில்லை. பெரிய தும்பியின் உடலில் இருக்கும் உன்னதமான நுட்பங்கள் இயற்கையாகவே வரிசைப்படி பரிணாமம் அடைந்து உருவானவை அல்ல. ஏனெனில் இந்த ஜீவியின் வாழ்வில் இந்த அனைத்து நுட்பங்களும் முன்னமேயே பரிபூர்ணமாக நடைபெற்றிருந்தாக வேண்டும். உலகின் முதல் பெரிய தும்பியும் இந்த அத்துணை அற்புத செயல்பாட்டையும் முழுமையாக கொண்டு வாழ்ந்திருப்பதற்கே சாத்தியம் உண்டு. இவைகளின் படிவ அடையாளங்கள் இவ்விஷயத்தை உறுதியாகவே குறிப்பிட்டு சொல்கின்றன. எல்லா அம்சங்களையும் கொண்டே பெரிய தும்பிகள் உருவாக்கப்பட்டதாக படிவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பெரிய தும்பியினுடைய மிகவும் பழமையான படிவம் 320 மில்லியன், அதாவது 32 கோடி வருடங்களுக்கு முந்தையதாகும். இதற்கு முன்னுள்ள படிவ இடங்களிலும் பெரிய தும்பியுடன் ஒப்பிடும்படியான எந்த ஒரு ஜீவியும் இல்லை. மட்டுமல்ல, தோன்றியதற்கு பின் இதுவரை அதில் ஏதேனும் பரிணாமம் உருவானதாக படிவ ஆதாரங்களும் சுட்டிக்காட்டவில்லை. மிக பழமையான பெரிய தும்பிக்கும் இன்றைய தும்பிக்கும் சிறிதளவு கூட வித்தியாசம் இல்லை. நீங்கள் இங்கே காண்கின்ற 140 மில்லியன், அதாவது 14 கோடி வருடத்திற்கு முந்தைய இந்த படிவத்திற்கும் இன்று காணப்படுகின்ற பெரிய தும்பிக்கும் இடையில் சிறிதும் வித்தியாசமில்லை. இந்த அமைப்புகள் பரிணாமவாதத்தின் அர்த்தமற்ற நிலையை மேலும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறது. உலகங்களின் அதிபதியான அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான். ஒவ்வொரு ஜீவராசியும் அவனது சாட்சி பத்திரங்களாகும். அல்லாஹுவை விடுத்து மற்றவைகளை அழைத்து பிரார்த்திக்கப்படும் வேறு எவற்றினாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது எனும் விபரத்தை குர்ஆன்
ஒரு சவாலுக்குரிய தொனியுடன் எடுத்து காட்டுகிறது. குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. மனிதர்களே, ஓர் உவமை கூறப்படுகின்றது. அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அந்த கடவுள்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன், ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுகின்றவர்களும் உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே.